Hello friends, welcome to Adhiyaman team, the way to TNPSC. ஸோ இன்னொரு முக்கியமான குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சென்னை மாவட்டத்தில் கீழ்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்றிருக்காங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளர்களுக்கான பணி காலியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ மொத்தம் எத்தனை காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1244 காலியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த வேலை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே போல் இது வேறு யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உறவினர் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது, என்னென்ன பணிகளுக்கு எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 443 காலியிடங்கள் இருக்குது. அதே போல் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 158 பணியிடங்களும் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் ஸோ ஹெல்ப்பர் அவங்களுக்கு 643 பணியிடங்களும் காலியாக இருக்கின்றன. ஸோ இது எல்லாமே எங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான காலியிடங்கள். ஸோ மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சென்னை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிற இந்த காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வயது வரம்பு அப்படிங்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எவ்வளோ வயது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குறு அங்கன்வாடிகள் பார்த்தீங்கன்னா 25 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் மிகாமல் இருக்கணும். ஸோ இந்த டேட்டெல்லாம் எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2017 அன்றைக்கி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே போல் அங்கன்வாடி உதவியாளர்கள் ஹெல்ப்பர் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் 40 வயதிற்கு மிகாமல் இருப்பவர்கள் இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றும் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வயது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கல்வி தகுதி என்ன இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது யாருக்கு முக்கியமான இந்த ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர்கள் ஸோ மெயின் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அதே போல் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கு என்னென்னா SSLC அதுவும் 10th தான், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் அங்கன்வாடி ஹெல்ப்பர் உதவியாளர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த இணையதளத்தில் நீங்கள் இதுக்கான விண்ணப்பங்களை பதிவு செஞ்சு நீங்கள் 7/8/2017 மாலை 5:45 மணிக்குள் சென்று சேருமாறு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போஸ்ட்லேயே நேர்லேயே கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அந்த முகவரி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லிங்க்குக்கான பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அங்கன்வாடி மெயின் ஒர்க்கர்ஸ், மினி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் இது மூணுலேயும் அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் உங்கள் உறவினர் நண்பர்கள் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.